அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருந்த சஹாபாக்களை கண்டார்கள். அவர்களுக்குள் கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களிடம் என்ன விவாதிக்கிறீர்கள் என கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் கியாமனால் எப்போது நடக்கும் என்று யூகிப்பது பற்றி பேசுகிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமனால் அதன் 10 அறிகுறிகளை காணும் வரை நடக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அவர் அவற்றை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டார். நாம் இப்போது அவற்றை விரைவாக பார்க்க போகிறோம். முதலிடம் புகை மூட்டம் என்று கூறினார். இவை அனைத்தும் ஒரு 10 சம்பவங்கள். உலக பேரழிவுக்கு இது ஒரு தெளிவான அறிகுறியாகும். இந்த 10 அடையாளங்கள். எனவே முதல் இடத்தில் புகை. நாம் இப்போது குறிப்பிட போகும் வரிசைகள் மாறக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 10 அடையாளங்களும் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் கூறிய உலக பேரழிவுக்குண்டான 10 அறிகுறிகள். இரண்டாவது தஜ்ஜால். மூன்றாவதாக அதிசய பிராணி. இதை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நான்காவதாக மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும். ஒரு நாள் மேற்கிலிருந்து உயரும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார். ஐந்தாவது மரியமின் மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது. இது ஒரு நீண்ட குறிப்பிடக்கூடிய சம்பவமாகும். ஆறாவதாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜ். இது ஒரு முக்கிய அறிகுறியாகும். இந்த வரிசையிலே ஆறாவதாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், அவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 7வது 8வது 9வதாக 3 பூகம்பங்கள் உலகை உலுக்கும். ஒன்று கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். 3 பூகம்பங்கள் ஒவ்வொன்றும் முதல் ஒன்றை விட பெரியதாக இருக்கும். இந்த அறிகுறிகளில் கடைசியாக 10வது இறுதியாக யமனிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தி நியாய தீர்ப்பு நாளின் கடைசி அடையாளமாக மக்களை ஒரே இடத்தில் கூடுவதற்கு தூண்டும் நெருப்பாகும். அது தற்போது இருக்கும் சிரியா இடத்தில் ஒரு மனித குலத்தின் முடிவாக இருக்கும். சஹீஹான எல்லா ஹதீஸ்களிலும் நாம் தெளிவாக காணலாம்.